எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சண்டே மார்னிங்லேருந்து எடுத்தது. காலையில் ஒரு 11 மணிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சண்டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு தான் ஷார்ட் வீடியோ மாதிரி தான் எடுத்தேன். ஆக்சுவலி அது கொஞ்சம் டியூரேஷன் டைம் நிறையா போச்சுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடிட் பண்ணிட்டேன். முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்த காய் எல்லாமே ஷெல்ஃபில் அப்படியே இருந்தது. அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருந்தேன். இந்த ஆயில் வைக்கிற ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியே ஒரு 6-7 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப எண்ணெய்லாம் வலிஞ்சு பிசு பிசுன்னு இருந்தது. நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அது இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெயிலில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஆயில் கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஆயில் பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி அதுவும் ஒரு மணி நேரம் நல்லா சோப்பு தண்ணியில் ஊறினா தான் நல்லா கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஊற வச்சுட்டு கையோடு வரும்போதே முன்னாடி நாள் காய வச்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே வந்ததுமே அந்த கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாமே நல்லா ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா துடைச்சிட்டு ஈர துணியில் ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தது. இந்த வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாட்டிலும் நல்லா ஊறி இருந்தது. அது போய் நல்லா கழுவி அதுவும் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எல்லாமே நல்லா ப்ரஷ் எல்லாமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு கீழே வந்துட்டேன். கீழே வரும்போதே அந்த அஞ்சரை பெட்டி டப்பா ஸ்டாண்டு எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கையோடு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டாண்ட் இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அது தீர எல்லாம் நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் சும்மா ஒரு ஈர துணியில் மட்டும் நல்லா துடைச்சி திரும்ப அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அஞ்சரை பெட்டியில் திங்ஸ் எல்லாமே மறுபடியும் எல்லாமே ரீஃபில் பண்ணி கையோட அதுவும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ப்ராப்பராக வேலை செஞ்சே ஒரு வருஷமே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாளாக அப்பப்போ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு ஏதோ டைம் ஓடிட்டுருந்தது. கரெக்டாக ப்ராப்பராக எதுவுமே நான் செய்ய முடியல. இப்போது இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ தான். இனிமேல் அந்த பழைய ரொட்டீனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே செஞ்சு முடிக்கவே ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சமைக்கிற வேலை வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா சிக்கன் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருந்தேன். அதுக்குள்ளே நடுவில் பாப்பா கீழே இருந்து விளையாடிட்டு அப்புறம் மேலே வந்தால் அவளும் பசிக்குதுன்னு சொன்னாலா, அவளுக்கு ஒரு ஆம்லேட் அப்போதைக்கு போட்டு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிட்றேன், அதுக்குள்ளே இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை அவளுக்கு உடச்சி ஊற்றி கொடுத்தா அவளும் சாப்பிட்டா அமைதியாக. சிக்கன் குழம்பு இந்த டைம் எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக மசாலா ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் செஞ்சுருந்தேன். ரெசிபி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பாப்பா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு அவளுக்கு ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த குக்கிங் வேலைகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ரெசிபி வீடியோ எடுக்கலை. அவளும் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு வந்துட்டாளா, அதனால் ரொம்ப பசி எடுத்துருச்சு போல இருக்குது. வந்துட்டு கீழே என்னென்ன விளையாண்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா. எப்படி விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டு காமிச்சிட்டு இருந்தா. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறத பார்த்துட்டு அவளும் ஒரு சில வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கா. அதை நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். சரி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். அவளுக்கு ஆம்லேட் ஊட்டி விட்டுட்டே அப்படியே கையோடு சமைச்சிட்டு இருந்தேன். குழம்பு கொஞ்சம் நல்லா காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சிக்கன் குழம்பு போட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டேன்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா SMT ஹோம் பேஜ்க்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.